ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஒர்க்கிங் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இந்த வீடு பார்த்திங்கன்னா என்னோட பல நாள் கனவு. ஸோ இதில் இருக்கிற முக்கியமான தருணங்கள் எல்லாம் வந்துட்டு கேப்சர் பண்ணி வைக்கணும்னு நினச்சிருந்தேன். அதே மாதிரி வீடியோஸ் எடுத்திருக்கேன், பட் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது. எங்களோட ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக நான் போஸ்ட் பண்ணுற ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ இது தான். மிஸ் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் பூமி பூஜை போடுறதுக்கு பிளான் பண்ணி வச்ச நாள் பார்த்திங்கன்னா அக்டோபர் 28 அன்றைக்கி தான் வாஸ்து நாளுன்னு சொன்னாங்க. நாள் பார்த்திங்கன்னா சைட்டெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு போர் போடுறவங்க வந்துட்டு அந்த வாட்டர் லெவல் பார்ப்பாங்க, எந்த இடத்துல தண்ணி நல்லா ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்திருந்தார். ஸோ அதை வச்சு எல்லா டைரெக்ஷன்லேயும் வந்து பார்த்துட்டு எந்த இடத்துல எந்த பாயிண்டில் வாட்டர் லெவல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு மார்க் பண்ணி கொடுக்க வந்தார். அண்ட் அன்றைக்கி எங்களுக்கு நிறையவே ஆச்சரியமான விஷயங்கள் தான். இந்த தேங்காய்லாம் தானாக எந்திரிச்சு நிற்கிறது, அந்த கம்பியெல்லாம் அவருக்கு எடுத்துகிட்டு போகிறது, அந்த பாயிண்ட்டுக்கு போகும்போது நல்லா சுற்றுறது, இதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. எக்ஸாக்ட் வாட்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஈவினிங் போல் மேஸ்திரி நாளைக்கு சாமி படைக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே எங்களுக்கு லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருந்தாரு. ஸோ ஈவினிங் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வாங்கிறதுக்காக கடைக்கு போயிருந்தோம். எனக்கு இதில் பெருசாக அனுபவம்லாம் கிடையாது. இந்த வீட்டிலேருந்து தான் நான் முதல்ல எல்லாமே கற்றுட்டு வந்துட்டுருக்கேன். பூமி பூஜைக்கு தேவைப்படுற பூ, பழம், தேங்காய், அதுக்கப்புறம் லெமன், எனக்கு தலையில் வைக்கிறதுக்கு பூ எல்லாமே சேர்த்து வாங்கிக்கிட்டேன். அண்ட் கூடவே ஸ்வீட்ஸுக்கு கொஞ்சம் சாக்லேட் வாங்கிக்கிட்டேன். இது கூடவே வீட்டில் பச்சரிசி ஊற வச்சு அதில் கொஞ்சம் வெல்லம் போட்டு கலந்து வச்சாச்சு. காலையில் நேரத்தோடவே எந்திரிச்சு வீட்டில் இருக்கிற சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு அங்கே எடுத்துகிட்டு போகிற விளக்கு, அதுக்கப்புறம் குடத்துக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கும் வந்துட்டு பூவெல்லாம் வச்சாச்சு. கூடவே நானும் ரெடி ஆகிட்டு எங்கள் அண்ணனோட ஞாபகார்த்தமாக இந்த சாரீ தான் கட்டியிருந்தேன். சில விஷயங்கள் அப்பாவையும் அண்ணனையும் ஞாபகப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். அது எப்பயுமே நம்மளால் மறக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. முதல்ல வீட்டிலேருந்து தண்ணி குடம் தான் எடுத்துகிட்டு போகணுன்னு சொன்னாங்க. ஸோ தண்ணி குடத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் காரில் வச்சாச்சு. தண்ணி குடம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாமே ஒரு தாம்பலத்தட்டில் எடுத்து ரெடியாக வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வெப்பலை மரம்னு சொல்லிட்டு இந்த பூமி பூஜை பண்ணுற இடத்துல வைப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பூஜைக்கு தேவையான செங்கல் எல்லாமே எடுத்து காரில் ஒன்று ஒன்றா அடுக்கி வச்சுட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் இருக்கிற வீட்டுக்கும் புதுசாக கட்ட போகிற இடத்துக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் கிடையாது. நடந்து வந்தாலே 5 நிமிஷத்தில் வந்துடலாம். கார்லேருந்து ஒவ்வொரு திங்ஸாக எடுத்து சைட்டில் வச்சுட்டு பூஜைக்கான வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் ஒரு பக்கம் பூஜைக்கான திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டே இருக்கும் போது மேஸ்திரியும் அவங்க ஆளுங்களும் என்ன பண்ணாங்கன்னா அந்த பள்ளம் நோண்டுறது, தண்ணி ஊற்றுறதுக்கான பள்ளம் நோண்டுறது, இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு பொம்பளை பிள்ளையா அப்பா, அண்ணன், தம்பியோட நிழலை சார்ந்திருக்கதை விட, ஹஸ்பண்டோட நிழலை சார்ந்திருக்கதை விட தன்னால் தனிச்சையாக என்ன பண்ண முடியும்னு யோசித்து நான் முடிவெடுத்து பண்ண விஷயந்தான் இது. இந்த நிமிஷம் கண்டிப்பாக என் அப்பா வந்துட்டு சந்தோஷப்பட்டிருப்பார். நான் என்னோடய கரியரை ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான சேலரியில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போல்லாம் வந்துட்டு ஒரு சின்ன இன்க்ரிமெண்ட் வந்தால் கூட என் அப்பா கிட்ட சந்தோஷமாக சொல்லுவேன். அப்போ என் அப்பா சொல்லுவார், உனக்கு 30,000 சேலரி வரும்போது சொல்லுமா, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லுவார். பட் இன்றைக்கி வந்துட்டு ஒரு வீடே கட்ட நான் வந்துட்டு முயற்சி பண்ணி ஆரம்பிச்சிருக்கேன் இந்த நிமிஷம். ஆனால் என் அப்பா இல்லை, அவரோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக என் கூடவே இருக்கும். லைஃப்பில் சக்சீட் பண்ணுறதுக்கு தேவையான ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க் எல்லாமே நம்ம போட்டோம்னா கண்டிப்பாக கடவுளோட அனுகிரகத்தோடு நம்ம அடுத்த லெவலுக்கு போவோன்றதுக்கான எக்ஸாம்பிள் இது தான். என்னோடய ஹாப்பினஸ்ஸை உங்கள் எல்லாருக்கூடையுமே ஷேர் பண்ணும் போது எனக்கு இன்னுமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலி இட்ஸ் மை டே அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டெப் எடுத்து வச்சேன்.
அன்னைக்கு பூமி பூஜை ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தோம். எந்த தடங்கலும் இல்லாம எல்லாமே மங்களகரமா சூப்பரா நடந்துச்சு. நானும் அவரும் பசங்களும் குடத்துலேருந்து தண்ணி எடுத்து ஊத்துறது, அதுக்கப்புறம் செங்கல் எடுத்து குடுக்கறது, இது எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்கள். அந்த குளத்துல நவதானியங்கள்லாம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் சாமிய வேண்டிட்டு ஒவ்வொரு செங்கல்லா எல்லாருமே எடுத்து வைக்க ஆரம்பிச்சோம். அந்த சின்ன குளத்துல வெத்தலையில கற்பூரம் ஏத்தி சுத்தி வர வைப்பாங்க. அது கூட அழகா சுத்தி வந்தது. பார்க்கவே வந்துட்டு எனக்கு அப்படியே பிரமிப்பா இருந்துச்சு. இந்த மாரியெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நான் பூமி பூஜை பண்றேன். பூமி பூஜை பண்ற இடத்துல இருக்கிறேன். பசங்கள வந்துட்டு பூமி பூஜை பண்ற வரைக்கும் வச்சிருந்துட்டு, அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் யூனிஃபார்ம் ட்ரெஸ்லயே கிளம்பி வர சொல்லியிருந்தேன். ஆனா, அன்னைக்கு வந்துட்டு பூமி பூஜை கூட போரும் போடுறாங்க. ஸோ, பசங்களுக்கு வந்துட்டு பார்க்க ஒரு ஆசையா இருக்குமேன்னு சொல்லிட்டு, போக வேணாம் அப்படின்னு சொல்லியாச்சு. எல்லாருமே அன்னைக்கு வந்துட்டு சைட்ல தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட்டு நானும், அவரும், சஞ்சய் 3 பேரும் செங்கல் எடுத்து குடுத்ததுக்கப்புறம், விஸ்வா ஒரு செங்கல் எடுத்து குடுத்தான். அப்புறம் கூட இருந்த எல்லாமே செங்கல்லாம் எடுத்து வச்சு, மீதியெல்லாம் மேஸ்திரி எடுத்து வச்சு, நல்லபடியா பூஜை பண்ணி முடிச்சாங்க. செங்கலெல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம், ஸ்வீட்ஸ் கலந்து வச்சிருந்தேன்ல, அதையும் அதுக்கப்புறம் சாக்லேட், வாழைப்பழம் இதெல்லாமே வந்துட்டு, அங்க இருந்த எல்லாருக்குமே வந்துட்டு குடுத்துட்டு இருந்தோம். இந்த ப்ராஜெக்ட்ல ஹீரோவே நம்ம மேஸ்திரி அண்ணா தான். அவர்கிட்ட நல்லபடியா வீடு கட்டி குடுங்கன்னா, டைமுக்கு முடிச்சு குடுங்க, நல்லா கட்டி குடுங்கன்னு சொல்லிட்டு, வெத்தல பாக்கு, பூ, வாழைப்பழம்லாம் வச்சு அவர்கிட்ட குடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கையோட பார்த்தீங்கன்னா, போர் வண்டியும் வந்துடுச்சு. அதுக்கான பூஜை வேலையெல்லாம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கு முன்னாடி நேத்து மார்க் பண்ணி வச்ச பாயிண்ட்டுக்கு நேரா போர் வண்டிய கரெக்ட்டா பார்த்து நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. போர் வண்டி கரெக்டான பாயிண்ட்ல பார்த்து நிப்பாட்டினதுக்கப்புறம், அதுக்கு தண்ணி தெளிச்சு, மஞ்சள், குங்குமம்லாம் வச்சு, பூ போட்டு அலங்கரிக்க ஆரம்பிச்சுட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு தண்ணி கொஞ்சம் 700, 800 அடிக்கு போனாலும் கிடைக்காது. சில பேருக்கு கம்மியா வரும். சில பேருக்கு நெறையா வரும். நல்லபடியா தண்ணி சீக்கிரமாவே கிடைச்சிடணும். நல்லா ஃபோர்ஸா வரணும்னு வேண்டிக்கிட்டு, ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருந்தோம். கரெக்ட்டா அந்த போர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஈசான மூலையில அமைஞ்சது. நான் பூவெல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம், கற்பூரம் காமிச்சு, ஊதுபத்தியெல்லாம் ஏத்தி வச்சு, தேங்காய் வந்துட்டு என் வீட்டுக்காரர் உடைக்க ஆரம்பிச்சாரு. அழகா 350 அடியிலேயே தண்ணி வர ஆரம்பிச்சுச்சு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வீடியோவ ஸ்கிப் பண்ணாம இவ்வளோ தூரம் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்கள மீட் பண்றேன். அன்டில் தென் டாட்டா. பாய் பாய்.